Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல science and technology topics in news last week பார்க்கலாம். So first list of topics: gene bank, silver guard drone, light fishing, exercise Indira and exercise tiger triumph, and we also have something called celiac disease. இது வந்து ஒரு சில pronunciationல celiac disease ன்னு சொல்றாங்க, celiac disease ன்னு சொல்லி. ஒரு சில pronunciation celiac disease ன்னு சொல்லிடுறாங்க, celiac ன்னு சொல்லி. ஒரு சில pronunciationல some people are also in videos they are saying celiac ன்னு சொல்லி கூட. So let us consider this as celiac disease. ஓகேங்களா? ஜீன் பேங்க். ஸோ ஜீன் பேங்க் எடுத்தீங்கன்னா இது எதுக்கு நியூஸில் இருந்தது? கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் நேஷ்னல் ஜீன் பேங்க்னு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் சொல்லி. ஸோ இந்த செகண்ட் நேஷ்னல் ஜீன் பேங்க் என்ன பண்ண போதா? 10 lakh கிராப்ஸ் ஓட ஜெர்ம் பிளாசம் வந்து ஃபியூச்சர் ஃபுட் செக்யூரிட்டிக்காக, நியூட்ரிஷனல் செக்யூரிட்டிக்காக கன்சர்வ் பண்ண போதா. ஸோ நம்ம நேஷ்னல் ஜீன் பேங்க்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் திஸ் ஜீன் பேங்க்? ஸோ இந்த ஜீன் பேங்க் வந்து எப்படின்னா, ஜெனட்டிக் மெட்டீரியல்னு வந்து கன்சர்வ் பண்ணி அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் லைக் பிளான்ஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், மைக்ரோப்ஸோட ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கலாம். ஸோ சீட்ஸ், டிஷ்யூஸ் இந்த மாதிரி ஃபார்ம்ஸில் கன்சர்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டிஎன்ஏ அந்த மாதிரி ஐஸில் லைக் லோயர் டிகிரீஸில் க்ரையோ ப்ரிசர்வ் பண்ணி ஃப்யூச்சரில் திருப்பி நம்ம ப்ரீட் பண்ணுறதுக்காக, ரிசர்ச்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜீன் பேங்க். பேங்க்னா என்னங்க? சேவ் பண்ணி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவையான்னு சொல்லும் போது எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ பணம் சேவ் பண்ணுவாங்க, அங்கே திருப்பி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்கல்ல. ஸோ ஜீன் பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க? ஜெனட்டிக் மெட்டீரியல்னு கன்சர்வ் பண்ணி, ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் சீட்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் ப்ரீடிங் அண்ட் ரிசர்ச்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால சயின்டிஃபிக் ரிசர்ச், கிராப் ப்ரீடிங் இது எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸ், ஃபுட் செக்யூரிட்டி, நாளைக்கு ஜெனட்டிக் டைவர்சிட்டி, இந்த இதில் எல்லாமே திஸ் வில் பிளே எ வெரி க்ரூஷியல் ரோல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் ஜீன் பேங்க் வந்து எங்கே வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1996 நியூ டெல்லியில் தான் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து டைவர்ஸ் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ்னு வந்து சீட்ஸ், டிஷ்யூஸ் அண்ட் டிஎன்ஏ சாம்பிள்ஸ்னு வந்து ஸ்டோர் பண்ணிக்குமா. அண்ட் க்ரையோஜெனிக் ஸ்டோரேஜும் இருக்கா. அண்ட் லாங் டேர்ம் கன்சர்வேஷனுக்காக இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் ஜீன் பேங்க் வந்து ஆஃப்டர் ஸ்வால்பர்ட், நார்வேக்கு அப்புறம் இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஜீன் பேங்காக இருக்குது வேர்ல்டில் எடுத்தீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஆக்சிஷன் ஸ்பீசஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜீன் பேங்க்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, டிஎன்ஏ ஃபார்ம்லேயே இல்லை டிஷ்யூஸோ சீட்ஸாவோ கன்சர்வ் பண்ணி, இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ்னு கன்சர்வ் பண்ணி நாளைக்கு ஃப்யூச்சரில் கிராப்ஸ் அண்ட் ப்ரீடிங் அண்ட் ரீசர்ச்காக யூஸ் பண்ணி, ஸோ ஜெனட்டிக் டைவர்சிட்டி ப்ரமோட் பண்ணுறதுல, ஃபுட் அண்ட் ரீசர்ச் ப்ரமோட் பண்ணுறதுல இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா? அண்ட் நேஷ்னல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் சொல்லியிருக்கோம்ல, நியூ டெல்லியில் இருக்குது. நேஷ்னல் ஜீன் பேங்க் ஃபார் சீட் அண்ட் பிளான்ட் கன்சர்வேஷனுக்கு இது நல்லாவே யூஸ் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நேஷ்னல் ஜீன் ஃபண்டுன்னு சொல்லி கூட ஒரு ஃபண்ட் இருக்குது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் ஆக்டுக்கு கீழே, 2001 ஆக்டுக்கு கீழே இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இந்த நேஷ்னல் ஜீன் ஃபண்டுன்னு சொல்கிறது. ஸோ ஃபார்மர்ஸ் அண்ட் கன்சர்வேஷனிஸ்ட் வந்து அவங்களோட பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ்னு வந்து கலெக்ட் பண்ணி கன்சர்வ் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்த ஃபண்டு தான் இந்த நேஷ்னல் ஜீன் ஃபண்ட். ஸோ கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங்கில் திஸ் வில் பி பிளேயிங் எ வெரி க்ரூஷியல் ரோல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சில்வர் காட் ட்ரோன். ஸோ இது எதுக்கு நியூஸில் இருந்தது? ட்ரையட் நெட்வொர்க்ஸ் அண்ட் சொல்கிறது, அது வந்து ஏர்லி வைல்ட் ஃபயர் டிடெக்ஷனில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பயனீராக இருக்குது. ஓகேங்களா? இவங்க இப்போது இந்த டிடெக்ஷன் டெக்னாலஜி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? சில்வர் காட் ட்ரோன் அண்ட் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னதான்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு டெக்னாலஜியா. ஸோ எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்களா? இந்த வைல்ட் ஃபயர்ஸ்னு வந்து
ரொம்ப ஏர்லியஸ்ட்டாக டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லொக்கேட் பண்ணி மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் இந்த சில்வா காட் ட்ரோன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏர்லி வைல்டு ஃபயர் டிடெக்ஷன். ஸோ அது நியூஸில் இருந்தது. எதுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். இந்த சில்வா காட் ட்ரோன்னா மெயின் ஆப்ஜெக்டிவ் வைல்ட் ஃபயர் டிடெக்ஷன், ஏர்லியாக வந்து இது பண்ணி லொக்கேட் பண்ணி மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைட்டிங் இப்போ அந்த வைல்ட் ஃபயர் வந்திருக்கு. இப்போ அந்த அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோமோ அந்த எஃபர்ட்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எய்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ ட்ரையட் நெட்ஒர்க்ஸ்ன்னு சொல்கிறவங்க என்வாயர்மெண்டல் ஐஓடி ஸ்டார்ட் அப் பெர்லினில். ஸோ அவங்க தான் இப்போ இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சோலார் பவர்டு கேஸ் சென்சார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஏர்லி ஃபயர் டிடெக்ஷன், ரேப்பிட் அலர்ட், லொக்கேஷன் மானிட்டரிங், இதுக்கு எல்லாத்துக்குமே திஸ் சில்வா காட் ட்ரோன் இஸ் கோயிங் டு ஹெல்ப். ஸோ மானிட்டரிங் அண்ட் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி ஸோ அந்த ஃபயர் ஃபைட்டிங் எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக நடக்கிறதுக்கு அந்த இது என்ஹான்ஸ் பண்ணி ஸோ நம்ம ரேப்பிடாக ஃபாஸ்ட்டாக எங்கே வைல்ட் ஃபயர் வந்துச்சோ டிடெக்ட் பண்ணி லொக்கேட் பண்ணி மானிட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, டேமேஜ் ரொம்ப கம்மியாயிரும். கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. நெக்ஸ்ட் லைட் ஃபிஷ்ஷிங். லைட் ஃபிஷ்ஷிங் ஏன் நியூஸில் இருந்ததுன்னு சொன்னால் மெரைன் லைஃப் அண்ட் ட்ரெடிஷ்னல் லைவ்லிஹுட்ஸ்னு வந்து இந்த லைட் ஃபிஷ்ஷிங் வந்து ரொம்பவே நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லி நியூஸில் இருந்தது. ஸோ நம்ம லைட் ஃபிஷ்ஷிங்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். லைட் ஃபிஷ்ஷிங்னா என்ன? இது ஒரு ஃபிஷ்ஷிங் மெத்தட். இதில் என்ன நடந்துட்டுருக்கு? ஃபிஷ்ஷிங் நெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நேம் இஸ் சீன். ஸோ அங்கே என்ன பண்ணும்? ஹை பவர்டு ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் வச்சு ஃபிஷ்னு வந்து ஏமாத்துறது. ஃபிஷ்னை ஏமாற்றி அந்த லைட்ஸ்னால அந்த ஆர்டிஃபிஷியல் அந்த நெட்டில் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபிஷ் ஏமாற்றி அங்கே வரும். ஸோ தென் தே வில் கேட்ச் இட் அப். ஸோ அந்த மாதிரி சர்ஃபேஸ்க்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தே வில் பி கேட்சிங் இட் அப். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் வச்சு ஃபிஷ்னை ஏமாற்றி அங்கே ஃபிஷ் வரும், உடனே they'll be coming to the surface and they'll be catched up. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் பண்ணுறது தான் லைட் ஃபிஷ்ஷிங். இந்தியாஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோனில் இது சுத்தமாக பேன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இன்னும் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது? ரொம்பவே அங்கே வந்து டிக்ரடேஷன் நடக்கிறது. அங்கே இருக்கிற அந்த ஸ்டாக் ரொம்ப டிப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபிஷ் ஸ்டாக் வந்து டிப்ளீட் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு கன்சர்னாகவே இருக்குது. இன்னொன்று என்னென்னா ட்ரெடிஷ்னல் ஃபிஷ்ஷஸ் இப்படி பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அவங்களோட இது லைவ்லிஹுட் எல்லாம் இது வந்து மொத்தமாக அந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் வச்சு மொத்தம் ஃபிஷ்னு அட்ராக்ட் பண்ணி இது பண்ணும்போது அவங்களோட லைவ்லிஹுட் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் எக்ஸசைஸ் இந்திரா. இது ஏன் நியூஸில் இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இந்திரா வந்து சென்னையில் வந்து நடக்க போகுதான்னு சொல்கிற மாதிரி நியூஸ் அப்போ இருந்தது. ஸோ எக்ஸசைஸ் இந்திரானா என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து 2003 ஸ்டார்ட் ஆன ஒரு பைஈனியல் நேவல் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யா. ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸ் இந்திரா வந்து இந்தியா அண்ட் ரஷ்யாக்குள்ளே நடக்கிற நேவல் எக்ஸசைஸ் அண்ட் பைஈனியல் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ 14th எடிஷன் வந்து சென்னையில் நடக்க போகுது. அண்ட் 2 phases இருக்கும், ஹார்பர் ஃபேஸ் அண்ட் சி ஃபேஸ்ன்னு சொல்லி. எதுக்கு? நேவல் எக்ஸசைஸ் ஆப்வியஸ்லி மேரிடைம் கோஆப்பரேஷன் அண்ட் அதோட ஆப்ரேஷனல் ப்ராக்டிசஸ் என்ஹான்ஸ் பண்ணுறது. ஸோ கோஆர்டினேஷன் அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக தான் இருக்கும். கரெக்டாக? தென் எக்ஸசைஸ் டைகர் ட்ரிம்ஃப். ஸோ இந்தியா அண்ட் யூஎஸ் வந்து ட்ரை சர்வீஸ் இது வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்கிற மாதிரி நியூஸ் இருந்தது. ஸோ எக்ஸசைஸ் டைகர் ட்ரிம்ஃப் இஸ் அ bilateral tri-service like Army, Air Force, Navy tri-service India US humanitarian assistance and disaster relief exercise. ஓகேங்களா? ஸோ அண்ட் இந்தியா அண்ட் யூஎஸ்க்கு நடுவில் அந்த ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ், ஏதாவது டிசாஸ்டர் வந்து ரிலீஃப் அசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு வந்து எப்படி இப்போ அந்த அசிஸ்டன்ஸ்க்கு 3மே ரெஸ்பாண்ட் ஆவாங்க. நம்ம வந்து முன்னாடி இந்த வீக்லேயே ஒரு வீடியோலையும் பார்ப்போம். ஸோ அது வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி வருமா பின்னாடி வருமான்னு சொல்லி தான் நான் சொல்ல முடியல. ஸோ மிஸ்சலேனியஸ் டாப்பிக்கில் கூட we will be telling that இந்த மைன்மார் எர்த்குவேக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ரேஷன் பற்றி ஆப்ரேஷன் பிரம்மா பற்றி பேசும்போது அங்கே நேவல் டிப்ளாய்மெண்ட் இருக்குது, ஆர்மி டிப்ளாய்மெண்ட், ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே இப்போ இருக்குன்னு சொல்லி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டர் வரும்போது ட்ரை சர்வீசஸ் வில் பி கோஆப்பரேட்டிங் அண்ட் கோஆர்டினேட்டிங். ஸோ இது வந்து ட்ரை சர்வீஸ் ஹியூமனிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்தியன் ஆர்மி யூஎஸ் ஆர்மிக்கு நடுவில் நடக்கிற ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கு பேர் வஜ்ர பிரஹார். ஸோ நீங்கள் வந்து எக்ஸசைசஸ் பார்க்கும்போது எந்த 2 countries
எந்த ஆர்மியா இல்லை மிலிட்ரியா இல்லை ஐ மீன் தட் இஸ் ஏர்ஃபோர்ஸா நேவலா, ஸோ இது நீங்கள் பார்க்கணும். அண்ட் தென் ட்ரை சர்வீஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஆப்ஜெக்டிவ் என்ன, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கோலியாக் திசிஸ். கோலியாக் திசிஸ் ஏன் நியூஸில் இருந்தது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கோலியாக் திசிஸ் ஓட டயக்னோசிஸ் வந்து நம்ம ஃபாசன் பண்ணிடலாம்னு சொல்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ கோலியாக் திசிஸ்னா என்ன, கோலியாக் திசிஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஓகேங்களா? இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால என்ன நடக்குமா? குளுட்டன் கன்சம்ஷன் எடுத்தோம்னா உடனே வந்து ட்ரிகர் ஆகுமா. ஓகேங்களா? ஸோ குளுட்டன் வந்து அவங்களுக்கு செட்டே ஆகாதான். ஸோ சொல்லுவாங்க இல்லைங்க குளுட்டன் சென்சிட்டிவ்னு சொல்லி. ஒரு சில பேருக்கெல்லாம் வீட்டை சாப்பிட்டா சுத்தமாக செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சப்பாத்தி பூரி இது சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப குளுட்டன் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த குளுட்டன் எடுத்தீங்கன்னா உடனே இது வந்து இந்த டிசார்டர் வந்து ட்ரிகர் ஆகும். திஸ் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஓகேங்களா? ஸோ வீட் பார்லி இதில் இருக்கிற ப்ரோட்டீன், ஸோ தட் இஸ் வாட் இஸ் gluten. ஸோ அந்த கன்சம்ஷனுக்கு வந்து ரிசல்ட்டாக ட்ரிகர் ஆகிற ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் மாதிரி கூட நம்ம இந்த டிசீஸ் வந்து கன்சிடர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்டம்ஸ் என்ன? டயரியா, ப்ளோட்டிங், ஃபெட்டிக், ஒயிட் லாஸ், அனீமியா, நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ், ஆல் தீஸ் ஆர் சிம்டம்ஸ். அண்ட் gluten வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனை வந்து டேமேஜ் பண்ணி ஸோ தட் நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் வந்து இம்பேக்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிளட் டெஸ்ட் பண்ணணும். ஸோ ஆன்டிபாடிஸ் டெஸ்ட், இன்டெஸ்டினல் பயாப்சி இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ லைஃப் லாங் குளுட்டனே எடுக்கக்கூடாது இந்த இது இருக்குன்னு சொன்னால், தட் இஸ் த ஒன்லி திங். பர்மனன்ட் க்யூர் மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. அண்ட் இதனால என்ன? ஸ்டியோபரோசிஸ், இன்ஃபெர்டிலிட்டி, இன்டெஸ்டினல் கேன்சர்ஸ், லாங் டேர்மில் இதெல்லாம் வரதுக்கான ரிஸ்க்ஸும் இருக்குது. ஸோ மோர் காமன் அண்ட் ஜெனட்டிக்கலி ப்ரீடிஸ்போஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேங்களா? அண்ட் நான் கோலியாக் gluten சென்சிட்டிவிட்டி, சிமிலர் சிம்டம்ஸ் பட் லாக்ஸ் ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ். அப்படின்னா gluten சென்சிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னா அந்த gluten அவங்களுக்கு செட் ஆகாது, ஆனால் அது ஆட்டோ இம்யூன் டிசார்டராக இன்னும் மாறலை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது நான் கோலியாக் gluten சென்சிட்டிவிட்டி, தேல் ஹாவ் தட். gluten எடுத்தா அப்படின்னா வீட்டில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் வந்து அவங்க கன்சியூம் பண்ணும்போது அவங்க வந்து they'll feel little uncomfortable. அந்த சென்சிட்டிவிட்டி, they are sensitive to gluten. ஆனாலும் அது ஆட்டோ இம்யூன் டிசார்டராக இருக்காது. ஸோ அப்போ we call this and this is recognized as a major public health issue. ஓகேங்களா? ஸோ this all you should be knowing about celiac disease. Now let's go for a quick revision. First is gene bank. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோப்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். நாளைக்கு ஃப்யூச்சரில் ரீசர்ச்க்கு தேவைப்படலாம். நாளைக்கு ஃப்யூச்சரில் ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஃபுட் செக்யூரிட்டி, க்ராப் டைவர்சிஃபிகேஷன் இதுக்கெல்லாம் தேவைப்படலான்னு சொல்லி நம்ம அந்த க்ரையோஜெனிக் இதுலேயே இருக்கட்டும் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ், சீட்ஸ் மாதிரி, டிஷ்யூஸ் மாதிரி, டிஎன்ஏ மெட்டீரியல்ஸ் மாதிரி கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இந்த ஜீன் பேங்க்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1996 நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸாக நம்மளுக்கு நேஷ்னல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இது. அண்ட் நேஷனல் ஜீன் ஃபண்ட்னு சொல்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் ஆக்ட் 2001க்கு கீழே இந்த கன்சர்வேஷன் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு நேஷ்னல் ஜீன் ஃபண்ட்னு சொல்லி கூட வந்திருக்கு. நெக்ஸ்ட் சில்வா காட் ட்ரோன்னா வைல்டு ஃபயர்ஸ்னு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி லொக்கேட் பண்ணி மானிட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு ஃபைட் பண்ணி பண்ணணும். ஸோ தட் டேமேஜ் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணலான் தான் இந்த சில்வா காட் ட்ரோன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் லைட் ஃபிஷிங்னா என்ன? அந்த ஃபிஷிங் நெட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க? அந்த ஃபிஷிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் யூஸ் பண்ணி ஃபிஷ் ஏமாற்றி அங்கே ஃபிஷ் எல்லாம் அங்கே வர வச்சு ஸோ பிடிச்சிருது. ஓகேங்களா? ஸோ பிடிக்கிறது. ஸோ இதுதான் வந்து லைட் ஃபிஷிங். இதனால் என்ன ஆகும்? ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங் நெட்ஸ் யூஸ் பண்ணி ஃபிஷிங் அவங்களுக்கு கிடைக்காம இவங்கக்கிட்ட தான் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்துடும். ஃபிஷ் ஸ்டாக்கும் டிப்ளிட் ஆயிரும். அந்த ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங் இருக்கிறவங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ரொம்பவே அவங்களோட லைவ்லிஹுட் வந்து இம்பேக்ட் ஆகும். கரெக்டாக? அண்ட் தென் எக்ஸசைஸ் இந்திரா. இந்தியா அண்ட் ரஷ்யாக்குள்ளே நடக்கிற அந்த நேவல் எக்ஸசைஸ் பேர் தான் எக்ஸசைஸ் இந்திரா. எக்ஸசைஸ் டைகர் ட்ரம்ப்னா இந்தியா அண்ட் யூஎஸ்ஏக்குள்ளே நடக்கிற அந்த ட்ரை சர்வீஸ் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ்க்கு பேர் தான் டைகர் ட்ரிம்ப். அண்ட் வஜ்ரபிரஹார் வந்து இந்தியா அண்ட் யூஎஸ்க்குள்ளே நடக்கிற ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ், இந்தியன் ஆர்மி அண்ட் யூஎஸ் ஆர்மி. அண்ட் தென் கோலியாக் டிசீஸ் இது என்னென்னா gluten சென்சிட்டிவ் ஆகும்போது gluten கன்சம்ஷன் இருந்தால் உடனே அதுக்கு வந்து ட்ரிகர் ஆகி ஆட்டோ இம்யூன் டிசார்டராக மாறுது. ஸோ அதுக்கு டயரியா ஃபெட்டிக், வெயிட் லாஸ் இதெல்லாம் சிம்டம்ஸாக இருக்கும். ஸோ gluten கன்சியூம் பண்ணாமல் இருக்கிறது தான்
யூனோ த கியூர் தேல் ஹாவ் பர்மனெண்ட் கியூராக நம்மளுக்கு கிடையாது. அண்ட் தென் அது வந்து அப்படியே விட்டோன்னா அது வந்து இன்டெஸ்டினல் கேன்சராக மாறதுக்கான சான்சஸ் இருக்கும், இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வரலாம். ஓகே, நத்திங் கேன் பி டன். அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கோலியா குளுட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்கும். அப்படின்னா அவங்க குளுட்டன் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது சேராது. ஸோ தெல் பி ஹேவிங் சம் இஷ்யூஸ். ஆனால் அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் மாதிரி வராது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ aspirants, this is what for today. So please keep revising this, make a good notes. Please make best use of this initiative. Do well. Thank you. Have a nice day.